பாரம்பரியமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையிலும் இந்த வாரத்திற்கான 12 ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் கும்பராசியில் தொடங்கி ரிஷபராசி வரையிலும் இந்த வாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரத்திற்கான சந்திராஷ்டம ராசிகள் கடக ராசியில் தொடங்கி துலாம் ராசி வரைக்கும் சந்திராஷ்டம ராசிகளாக அமைகிறது. இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்று சொன்னால், திங்கட்கிழமை 8ஆம் தேதி அஷ்டமி திதி மற்றும் வியாழக்கிழமை அன்று ஏகாதேசியும், வெள்ளிக்கிழமை அன்று பிரதோஷமும், சனிக்கிழமை அன்று சிவராத்திரியும் இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்களாக அமைகிறது. இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரத்தினுடைய செவ்வாய் மற்றும் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் சந்திர பகவான் மேஷ ராசியிலேயும் ரிஷப ராசியிலேயும் சஞ்சாரம் செய்வார். இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் சஞ்சாரம் மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான நிலையில் அமைந்திருக்கிறது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இந்த வாரத்தில் இவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியதாகவே இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இந்த வாரம் முழுவதுமே மேஷராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நன்றாகவே இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைகிறது. மனதளவில் இருக்கக்கூடிய சில சஞ்சலங்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். திருமண விஷயங்கள் மற்றும் குழந்தை பாக்கியம், வீடு கட்டுவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இது போன்ற சில முக்கிய முடிவுகளை இந்த வாரத்தில் குடும்பத்தில் நீங்கள் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுத்தால் மனதிலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷத்தை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு திங்கட்கிழமை அன்று அஷ்டமி திதிகள் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை சென்று வணங்கினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் விலகும். மேலும் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்று பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியில் சிவன் ஆலய வழிபாட்டையும் மேற்கொண்டு கோவில்களில் இருக்கக்கூடிய கோஷாலாவுக்கு சென்று பசுமாடுகளை பராமரிப்பது 7.5 சனியில் இருக்கக்கூடிய கிரக தோஷத்தை விலக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது கும்பராசியில் தொடங்குகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று தொழில் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்களை கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் 10, 11, 12 மற்றும் ஜென்மம் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகளில் இந்த வாரம் ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரன் சஞ்சாரம் உண்டு. வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் உறுப்பினர்களிடையே சின்ன சின்ன மனவேதனைகள் வந்து போகலாம். திங்கட்கிழமை அஷ்டமி திதியில் இவர்களுக்கு லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து லலிதாம்பிகையை வணங்கினால் தன லாபங்கள் பெருகும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்து வந்த அலுவலக விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல மன அமைதியும் இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளை தீர்க்கவும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பேசலாம். சொத்து விஷயங்கள், பணப்பட்டுவாடா மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் பல குழப்பங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை பிரதோஷத்திலேயும் சனிக்கிழமை சிவராத்திரியிலேயும் இவர்கள் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பச்சரிசி தானமும் இவர்களுக்கு சிறந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக பெறலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க குலதெய்வத்தையும் வணங்க இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம்
பாக்கியம் 10, 11, 12. இப்படிப்பட்ட சஞ்சாரத்தில் வாரத்தின் ஆரம்பம் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெறலாம். திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்களினுடைய வியாபாரம் மற்றும் தொழில், உங்கள் வேலைகள் அனைத்தும் நீங்கள் நினைத்ததற்கு மாறுபட்டதாகவே அமையும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில். ஆகவே நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் உங்கள் திட்டப்படி செய்வது புதன் மற்றும் வியாழக்கிழமையாகவே அமையும். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சந்திரனின் சஞ்சாரமானது மிதுன ராசி நேயர்களுக்கு அதிகமான வேலை பளு மற்றும் அலைச்சலை கொடுக்கலாம். குடும்பத்தில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் கடலோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தையும் வணங்க இந்த அலைச்சல்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த ஒரு வாரமாக அமைகிறது இந்த வாரம். எதிர்பாராத பணவரவு இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வரலாம். பொன் பொருள் சேர்க்கை என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நிச்சயம் அமையக்கூடும். பல நாட்களாக வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இந்த வாரத்தில் நீங்கள் வசூல் செய்யலாம். குடும்பத்திலையும் மன அமைதியும் நிம்மதியும் நிச்சயமாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபங்கள் நிறைந்திருக்கும். 11ஆம் தேதி வியாழக்கிழமையன்று ஏகாதேசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் 11 தீபம் ஏற்றி வணங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு தாய் தந்தை இடத்தில் சில மனஸ்தாபங்களும் குடும்பத்தில் குழப்பங்களும் வந்து போகும். புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இந்த வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்று எல் தீபம் ஏற்றி வணங்க பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பரிபூரண அனுகூலத்தை கொடுக்கும். கடகராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அலர்ஜி சம்பந்தப்பட்டது சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். ஆகவே இந்த வாரத்தின் ஆரம்பமான திங்கட்கிழமை அன்று அஷ்டமி திதியில் பைரவரை வணங்குவதும் மற்றும் சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வணங்கினாலும் மருத்துவ செலவுகள் குறைவதோடு மட்டுமல்லாமல் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனவேதனை மாறும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சந்திரனின் சஞ்சாரமானது சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். இந்த திடீர் பிரயாணங்கள் மூலமாக சிம்மராசி அன்பர்களுக்கு வழக்கு விசாரணை போன்றவற்றில் ஒரு இழுபறி நிலைமையை கொடுக்கலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சில மனதில் குழப்பங்கள் வந்து போகும். இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரியவர்களின் அறிவுரைகள் நிச்சயமாக தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம். புதிய வீடு வாங்குவது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது இது போன்ற யோசனைகளை ஒத்திவைப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் 6ஆம் இடத்திலையும் பின்பு 7, 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. முக்கிய முடிவுகளை வாரத்தின் துவக்கத்தில் செய்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக அமையும். தன லாபங்களும் நிறைந்திருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகளை புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் ஈடுபடலாம். இந்த வாரம் கன்னிராசி நேயர்களுக்கு கிரகங்களுக்கு மத்தியில் இந்த ராசியில் ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருப்பதனால் சற்று மனக்குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போகலாம். குடும்பத்தில் தாய் தந்தை இடத்தில் சின்ன மனவேதனைகள் மற்றும் சகோதர சகோதரிகளிடத்தில் சின்ன மன வேற்றுமைகளும் வரும். இவற்றிற்கு இந்த வாரம் முழுவதுமே நவகிரக வழிபாடு செய்வது நல்லது.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரையிலும் இவர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் மிக அருமையாக அமைந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திரன் ராகுவுடன் கும்பராசியிலேயும் பின்பு மீன ராசியில் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் தன லாபத்தை அதிகரிக்கும். அஷ்டமி அன்று ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்குவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த வாரத்தில் குறையும். குடும்ப உறுப்பினர்களில் வயதில் மூத்தோருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் இந்த வாரத்தில் குறையலாம். மனதளவில் இருந்து வந்த ஒரு பய உணர்வு இந்த வாரம் விலகும். சந்திரன் ராகுவுடன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயும் மற்றும் காலசர்ப்பதோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களையும் பய உணர்வையும் கொடுக்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்டது இந்த வாரத்தில் ஒத்தி வைப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்கலக்கங்கள் இந்த வாரம் வந்து போகலாம். திங்கட்கிழமையன்று அஷ்டமியில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உங்களினுடைய நண்பர்களினுடைய குடும்பத்திலேயோ மருத்துவ செலவுகள் உங்களுக்கு மனதில் சின்ன வேதனையை கொடுக்கும். இந்த வாரம் நவகிரக வழிபாடோடு நீங்கள் வியாழக்கிழமையன்று ஏகாதேசியில் பெருமாளை வணங்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் குரு பகவான் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைகிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதும் பின்பு 7, 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப சண்டைகள் தீரும். புதிய நண்பர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பண விவகாரங்கள் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இதிலிருந்து விடுதலை உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் அனுகூலமாகவே அமைகிறார். இந்த வாரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் சந்திர மங்கள யோகமாக அமைகிறது. ஆகவே இந்த வாரத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தன லாபங்கள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ராகுவுடனும் மற்றும் குரு 8ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களிடத்தில் மன சஞ்சலங்கள் வரும். திங்கட்கிழமை அஷ்டமி அன்று நீங்கள் யாவரிடத்திலேயும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வாக்குவாதத்தினால் மன சங்கடங்கள் ஏற்படலாம். மேலும் இந்த வாரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஒற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகளிடத்தில் சொத்து தகராறுகளும் மனவேதனைகளும் வந்து போகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பண விவகாரத்தில் எச்சரிக்கை தேவை. மேலும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் இந்த வாரத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். இந்த வாரத்தில் பரிகாரமாக நீங்கள் 11ஆம் தேதி வியாழக்கிழமையன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாட்டையும் செய்யலாம். ஐயப்ப சுவாமியை வணங்குவதோ மற்றும் ஹரிஹர சுதனை வணங்குவது, சங்கர நாராயணனை வணங்குவது தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சற்று குடும்பத்தில் பண விவகாரங்கள், குடும்ப விவகாரங்கள் இவற்றில் உங்களுக்கு சர்ச்சைகள் ஏற்படலாம். 2 மற்றும் 8ஆம் இடத்தில் ராகு கேது இருப்பதனால் கும்பராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகளும் மாறலாம். இவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளினால் பெருமைகள் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான நன்மையையும் கொடுப்பார். ஒரு சில காலமாக படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தடைகள் ஏற்பட்டு இருக்கலாம். அந்த தடை நிவர்த்தி இந்த வாரத்தில் ஏற்படுவதனால் மன மகிழ்ச்சி உண்டு.
2ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் சந்திரனின் சஞ்சாரம் மகர ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் குழப்பங்களை கொடுக்கும். அஷ்டமி திதியான திங்கட்கிழமை அன்று சிவன் ஆலயத்தில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்து பச்சரிசி தானம் செய்யலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சந்திரனின் சஞ்சாரம் ராசியிலேயும் மற்றும் 2, 3, 4 ஆகிய இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது. தன லாபங்கள் நிறைந்த ஒரு வாரமாக அமைகிறது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது சற்று உங்களுக்கு தன்னம்பிக்கையை குறைப்பதாகவே இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசி 2, 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன குழப்பங்கள் இந்த வாரத்தில் தீரும். கூட்டு தொழில் முயற்சிகள் மற்றும் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல வெற்றிகள் உண்டு. வியாபாரம், தொழில் ஆகியவற்றில் நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த வாரமாக இருந்த போதிலும் செலவுகளும் அதற்கு ஈக்குவலாகவே அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் பிரதோஷம் சிவராத்திரியில் சிவன் ஆலய வழிபாடும் கோஷாலையை பராமரிக்கக்கூடிய வேலையையும் பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மனோதிடமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். 12, ஜென்மம், 2, 3 ஆகிய இடங்களில் வரக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரமானது விரயங்களை வாரத்தின் ஆரம்பத்தில் கொடுத்து பின்பு தன லாபத்தை கொடுக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் இந்த வாரத்தில் தீரும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதமாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் ஒரு சிலரால் இந்த வாரம் தீரும். சந்திரன் ராகுவுடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. புதிய வருமானங்கள் வருவதற்கான வழி பிறக்கும். புதிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். 11ஆம் தேதி, 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி இந்த நாட்களில் நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு ஏகாதேசியில் 11 தீபம் ஏற்றி பெருமாளை வணங்கலாம். மேலும் பிரதோஷம், சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிவன் ஆலய வழிபாட்டை செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான இந்த வார ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக மக்களின் பேராதரவு பெற்ற தங்கமயிலின் புதிய ஷோரூம் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி இனிதே ஆரம்பம். ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.